நான் திரு ஸ்ரீராம் சேஷாதிரிட்ட களத்தில் பிரச்சாரத்துக்கு போகிறதெல்லாம் ஒரு வகையிலான டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தா கூட்டணி எக்ஸ்டெண்ட் ஆகாதது என்டிஏக்கு பின்னடைவு இல்லையா? இப்போ நாங்கள் ஒரே கூட்டணி, அதனால நாங்கள் ஏற்கனவே களத்தை தயார்படுத்திட்டோம்னு திமுக சொல்கிறாங்க. இங்கே என்டிஏக்கு அது பெரும் பின்னடைவாக பார்க்கப்படாதா? இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் 4-5 மாதங்கள் இருக்குங்க. நியர்லி 3 months தானே. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எலெக்ஷன் இல்லைங்க. ஏப்ரல் மே கிட்ட எலெக்ஷன் வரும். 4-5 மாதங்கள் இருக்கு. 4 மாதங்கள் வச்சுப்போம். கண்டிப்பாக திமுகனுடைய ஒன் ஆஃப் த சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியை 2017 இன்டாக்டா வச்சிருக்கிறது. பட் அந்த கூட்டணி இந்த தடவை இன்டாக்டா இருக்குமான்றதையும் அது கேரண்டி பண்ண முடியுமான்னா இல்ல. ஏன்னா காங்கிரஸ்குள்ள ஒரு சில மாற்றங்கள் வருது. காங்கிரஸ்குள்ள 2 விதமான வாய்ஸ் வருது. ஜுபேர் சொன்னாரு, இந்த மாதிரி விலைவாசியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருது? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஸ்டேட் கவர்மெண்ட் தான்ட்டு. அதுல பெட்ரோல் டீசல் விலையை பற்றி ஒண்டி சொன்னாரு. பெட்ரோல் டீசல் விலையில மாநில அரசனுடைய பங்கே இல்லைன்னு சொல்ல வராரா? மாநில அரசுல இருந்து உங்களுக்கு வந்து டாக்ஸஸே கிடையாதா? மத்திய அரசினுடைய டாக்ஸஸ்னால ஒண்டி தான் வருதா? இது வந்து அது எந்த விதத்துல வந்து மாநில அரசு வந்து அப்படியே வந்து அதுக்கு எதுக்கும் பொறுப்பில்லை என்று சொல்வது எப்படி? அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீசல் விலை குறைக்கிறேன் என்று சொன்னார்கள் வாக்குறுதியில, அதை குறைக்கல. அப்ப அந்த வாக்குறுதியாவது நிறைவேற்றியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து நாங்க வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கோம், மத்திய அரசு வந்து அதனால வந்து எங்களுக்கு வந்து விலையை ஜாஸ்தியாக்கி விட்டாங்க அப்படின்னு ஒரு குறை சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசாங்கம் 2 முறை பிரைஸை குறைச்சிருக்கு. அது 2 தீபாவளிகளுக்கு கிட்டத்தட்ட 15 ரூபாய் கிட்டத்தட்ட வந்து பேசி முடிச்சிடுறேன். நீங்க பேசும்போது உங்களுக்கு குறுக்கிடும் போது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்ததுல அதே மாதிரி நீங்க குறுக்க வராதீங்க ப்ளீஸ். ஓகே. சோ அப்போ இது என்னன்னா ஒரு விதமான தமிழ்நாட்டுல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. மத்திய அரசாங்கம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். மத்திய அரசாங்கத்தினால்தான் வந்து இங்க எழக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ப்ராப்ளம். இன்னும் சொல்ல போனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் மத்திய அரசாங்கம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய நிலைமை எழுந்தாலும் எழும் என்றுதான் நான் பார்க்கிறேன். விலைவாசி உயர்வுன்றப்போ அதுல இல்ல சார், விலைவாசி உயர்வுன்றப்போ உணவுப் பொருளை கட்டுப்படுத்துறதுல மத்திய அரசுக்கு பங்கு இருக்கு, மாநில அரசுக்கு பங்கு இருக்குல்ல சார்? அதனால்தான் சொல்றேன், நான் வந்து மாநில அரசினுடைய பொறுப்பு ஒண்டிதான் இருக்குன்னு சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க இந்த கேள்வி கேட்கறதுல நியாயம் இருக்கு. ஆனா இதே கேள்வியை நீங்க வந்து சுபேர்ட்ட கேட்கலையே, மாநில அரசுக்கு பங்கு இல்லையான்னு ஒரு நீங்க இந்த பெட்ரோல் டீசல் விலையில உங்க மாநில அரசுக்கு பங்கு இருக்கு நான் சொன்னேன். நான் அதுதான் சொல்றேன். ஐ எம் சேயிங் 2 பேருக்கும் பங்கு இருக்குன்ட்டு. ஆனால் ஜுபேர் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து ஒற்றுக்கொண்டீர்கள். மாநில அரசுங்கிற வந்து மத்திய அரசினாலதான் விலைவாசி ஏற்றம் இருக்கு, மத்திய அரசினால்தான் பெட்ரோல் டீசல் விலை ஜாஸ்தியா இருக்கு. நீங்க வந்து அதுக்கு எதிர்கேள்வி கேட்கல. ஆனால் நான் கேட்கிறேன், இருவருக்கும் பங்கு இருக்கு. ஆனால் நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது நல்லது நடக்காத போது மத்திய அரசினுடைய மேலையும் பழியும், எது நல்லது நடந்தாலும் உடனே வந்து மாநில அரசு தான் செய்தது அப்படி என்று சொல்றது வந்து எத்தனை நாளைக்கு நீங்க மக்களை ஏமாற்ற முடியும்? சரி, கேஸ் விலையை பத்தி சொன்னாங்க, 100 ரூபாய் கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு. சோ விலைவாசி ஏற்றத்தில் மாநில அரசினுடைய பங்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், மற்ற வரிகள் இதெல்லாம் ஏற்றினது. அதுவும் என்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏற்ற மாட்டோம் என்று ஒரு வாக்குறுதியை வேற கொடுத்துட்டு வந்து ஏற்றும் போது இது ஏமாற்று விதமா தானே இருக்கும். மக்கள் எங்களை ஏமாற்றி விட்டீர்கள் தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர இல்ல எங்க மத்திய அரசினுடைய பிரச்சனைகள் தாங்க இது நடந்தது, மாநில அரசு பாவங்க அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டாங்க. சாதாரண மக்கள் வந்து எனக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரியை ஏற்ற மாட்டோம், எலக்ட்ரிசிட்டி வரிய சார்ஜஸை ஏற்ற மாட்டோம் இப்படி என்று போராட்டம் வேற பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏத்தும் போது என் நம்பிக்கை துரோகம் செய்ததாக மட்டும்தான் மக்கள் நினைப்பார்கள். சரிங்களா? அதனால்தான் சொல்றேன், நீங்க வந்து விலைவாசி ஏற்றத்துல ஆனா கூட்டணி என்று வரும்போது 2017 அமைத்த கூட்டணி இன்னும் இன்டாக்டா இருக்கு. அது எந்த அளவுக்கு கொஹசிவா இருக்கும் இந்த முறை என்பது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஏன்னா நிறைய சலசலப்பு உண்டாகிறது. காங்கிரஸ்னுடைய பொறுப்பாளர் வந்து சொல்கிறார் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் அதாவது திமுக மிகவும் சாதகமான மாநில தலைவர் காங்கிரஸ்னுடைய மாநில அவர் சொல்றார் நானும் அதே தான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று. ஆனால் திமுக ஆட்சியில் பங்கு என்று சொல்லக்கூடிய இடத்தில் இல்லை, சொல்லவும் முடியாது. ஏன்னா சொன்னாது ஒரு வீக்னஸ் ஆக மாறும், அது சொல்லவும் மாட்டார்கள். விசிக அவர்கள் நாங்க 2 இலக்கில் எங்களுக்கு சீட்டு வேணும்ன்றாங்க. கம்யூனிஸ்ட் எங்களுக்கு 2 இலக்கத்தில் சீட்டு வேணும், போன முறை கொடுத்த மாதிரி 6 சீட்டுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம்ன்றாங்க. சோ இதெல்லாம் இன்னும் ஜனவரி மாதத்துல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கும் போதுதான் இது எந்த அளவுக்கு வந்து கோஹசிவ் அலையன்ஸா இருக்கு, இன்டாக்டா இருக்குன்றது தெரிய வரும்.
ஓகே, இதுக்கு சுருக்கம் ஒரே வரி மட்டும். இல்லை சார் சொன்னாரு எல்லாத்துக்குமே மாநில அரசு மட்டும் தான் காரணங்கிற மாதிரி ஒரே முடிச்சிட்டாரு. இல்ல மாநில அரசும் காரணம் இல்ல அது மத்திய அரசு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்றாங்க. இது ஒன்றும் பீகார் இல்லை, இது ஒன்றும் உத்தரப்பிரதேசம் இல்லை. ஏன்னா இங்க கல்வி அறிவு பெற்ற மாநிலம். இங்க NEP-க்கு கொடுத்த நீங்க கொண்டு வந்ததுனால 2000 கோடி ரிலீஸ் பண்ணல, 100 நாள் வேலை திட்ட பணத்தை ரிலீஸ் பண்ணல, தேசிய பேரிடர் நிதியை ரிலீஸ் பண்ணல, GST நிலுவைத் தொகையை ரிலீஸ் பண்ணல. அப்ப இத்தனை நிதிகளை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செஞ்சுட்டு நீங்க அதை ஏத்துறீங்களே இதை ஏத்துறீங்களேன்னு சொல்றத தமிழ்நாடு மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு சவுக்கடி கொடுத்து ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அதோட கூட்டணியில் இருக்கிற அதிமுகவுக்கும் கொடுப்பாங்க. சார் சொன்னாரு 207 பள்ளிக்கூடங்களை மூடிட்டோன்னு. செங்கோட்டையன் 2017 அதிவீரராம பண்ணு சொன்னப்ப 2017-18 டிராப் அவுட் விகிதம் அதிகம். தமிழ்நாட்டில் 62 பள்ளிகள் அதிகமா தான் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரே வரி அதிவீரராம பண்ணியன் ஒரே வரி இறுதி கருத்து. சார், திமுக கொடுத்த வாக்குறுதி 12% கூட நிறைவேற்றவில்லை. இவர்கள் எந்தெந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முடக்காமல் நிறுத்தாமல் இப்படி திட்டம் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தால் இவர்கள் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய பொய்யை வாக்குறுதியாக தந்தார்கள். அதை நம்பி மிக சொற்பமான வாக்குகளில் ஆட்சி மாற்றம் என்பது நடந்திருக்கிறது. அதனால வருகிற தேர்தல் அதிமுகவிற்கான தேர்தல் மிகப்பெரிய வெற்றி பிரகாசமாக எங்களுக்கு தெரிகிறது. இவர்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றாற் போல நாங்கள் இன்றைக்கு கூட்டணி அறிவிக்க வேண்டும், இத்தனை நாளுக்குள் அறிவிக்க வேண்டும், எத்தனை மணிக்கு அறிவிக்க வேண்டும் என்று அது அவரவர் ஆசை. இன்னொன்று, திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி இன்னும் கூட்டணியாக இருக்கிறது என்பது இன்னும் பேச்சுவார்த்தை போக போகத்தான் முடிவுக்கு வரும். ஒரு கூட்டணி தேர்தல் விவாதிக்காமல் காங்கிரீட்டா இருக்குன்னு சொன்னாலே அது கூட்டணி இல்லைன்னு அர்த்தம். அதனால அதிமுக கூட்டணி ஜனநாயக ரீதியாக ஒரே வரி சார் சொன்னாரு மாநில அரசுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் 103 ரூபா தான் பெட்ரோல் விலை விற்கிது. அப்ப பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் மாநில அரசுடைய கலந்து ஆலோசித்து பாஜக மாநிலங்கள் குறைச்சாங்க. எங்க குறைச்சாங்க? இன்னைக்கு ரேட் என்ன? இல்ல அந்த மாநிலங்கள் தனியா 10 ரூபா வரைக்கும் குறைச்சாங்க. இல்ல இன்னைக்கு ரேட் என்ன இருக்கு? இன்னைக்கு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் ஆளுது 103 ரூபா. ஏன் மாநில அரசின் பங்கு அவங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்குது, ஏன் குறைத்து மக்கள் கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஓகே இறுதி கருத்து திரு ஸ்ரீராம் சதுரி ஒரே வார்த்தை. சார், கண்டிப்பா மாநில அரசுக்கு பங்கு இருக்குதான். மகாராஷ்டிரா பண்றதுனால உடனே இல்ல பங்கெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சேன்னா நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க. மாநில அரசுக்கு பங்கு இருக்கு. நீங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டீர்கள். மாநில அரசினுடைய பங்கையும் நீங்க மத்திய அரசுக்கு சொல்றதுதான் நான் உங்களுடைய இரட்டை வேஷத்தை கலைக்கிறேன். சார், என்ன பொறுத்த வரைக்கும் கார்கே லாஸ்ட் பாயிண்ட் ஆன்டி இன்கம்பன்சி, சிவியர் ஆன்டி இன்கம்பன்சி களத்தில் நிலவுகிறது. இதை அதிமுக சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறதா என்பதில் தான் கேள்விக்குறி. ஓகே, தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.